ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்னன்னா, பொருளாதார ரீதியா ஒரு ஆசை இருக்கு. நான் இந்த வருஷத்துல இந்த உயர்வை நான் சந்திக்கணும், இந்த வருஷத்துல நான் பங்களா, பெயர், புகழ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கூரையில இருந்து ஒரு கோபுரம் ஏறணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை தான். அதுக்கான தசாபதி நீங்க கடந்த வீடியோ நம்ம பேசியிருந்தோம், அந்த ராகுல பேசியிருந்தோம். ஸோ உண்மையாலையும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கா, ஒரு ஜாதகம் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய ஜாதகம். பிரியாணி கடை ஓனர் இருக்காரு, சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஆமாங்க. அவர் யாரு? கார்பரேஷன் பம்பு கீழே துணியை துவைச்சவர் தான். ரஜினிகாந்த் நம்ம எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற 75 வயதுல 500 கோடி வியாபாரம் உள்ள ஒரே சினிமா நடிகர் உலகத்துல ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர். நிறைய இருக்கு, இப்படி சொல்லிட்டே போலாம். அண்ணாமலை விவசாயியினுடைய மகன், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர். இப்படி சொல்லிட்டே போலாம். உழவெல்லாம் போக வேண்டாம். என்னுடைய சுய வாழ்க்கை, நான் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவன் தான். நான் வெளிநாட்டுல எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிருக்கேன். கூரையை பிரித்து கோபுரம் ஏறும் ஜாதகம் என்பது உண்டு. அதற்கு வேற எங்கேயும் போகாம ரொம்ப வெளிப்படையா போல்டா நான் என்னையவே சொல்லுவேன். ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையில 10 பைசா இல்லாமல் 17 வயதிலிருந்து என்னுடைய வேலையை தொடங்கி வேலை பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கு 47 வயதுல எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து அந்த படிப்படியா படிப்பின் மூலியமாக, கல்வியின் மூலியமாக வங்கியில வேலை செஞ்சு, ஐடி துறையில வேலை செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பணம், சொத்து இதெல்லாம் வைத்து அதையும் விட்டுட்டு ஜோதிடத்துக்கு வந்திருக்கேன். சோ கூரையை பிரித்து கோபுரம் தொடும் ஜாதகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு. அதோடைய முதல் அமைப்பு லக்னாதிபதி, ராசி அதிபதி அல்ல. ஜனங்கள்லாம் ராசிக்கு பின்னாடி ஓட வச்சது ஜோதிடர்கள். அதாவது லக்னம் தான் மெயின். இது சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கும் தெரியும், எல்லா ஜோதிடர்களையும் கிடையாது. வெகு சில ஜோதிடர்கள் செய்த தவறினால் ஜனங்கள் ராசிக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. லக்னமே பிரதானம். லக்னம் உயிர் ஸ்தானம், ராசி உடல். அந்த உயிரை வைத்திருக்கக்கூடிய உடல், வெறும் உடல். உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு அழிவுண்டு. லக்னம் சூரியன் ரெண்டும் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை. ஆக லக்னாதிபதி வலுவா இருக்கார். 1ஆம் அதிபதி 5 பூர்வ புண்ணிய அதிபதி வலுவா இருக்கார். 9 பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, கை கேட்டது வாய் கேட்டனுமே அவர் அதிபதி நல்லா இருக்காரு. அடுத்தது 10 கர்மஸ்தான அதிபதி. இவங்க நல்லா இருக்காங்கன்னா அந்த மனிதன் ராஜயோக காலத்தை பெற்று மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்களை அனுபவித்து பதவிகளில் அமர்வதை எவனாலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த குரு, சனி, ராகு இவங்களோட இணைப்புல ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அது எப்படி நீங்க பாத்தீங்க? இந்த 3 கிரகங்கள்ல ராகு தான் மோஸ்ட் பவர்ஃபுல், பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய கிரகம். குப்பை அள்ளி ரோடா போய் குப்பை அள்ளி கார்பரேஷன்ல கொடுக்கிற ஒருத்தரை மந்திரி ஆகியிருக்கு அந்த ராகு. ஒரு ஸ்டேஷன்ல ஏட்டையாவா இருந்த ஒருத்தரை பல கல்லூரிகளுக்கு ஓனர் ஆக்கியிருக்கு ராகு. குருவும் சனியும் கொடுப்பது என்பது அளவுக்கு கூட தான் கொடுக்க முடியும், அளவுக்கு அதிகமா கொடுக்க முடியாது. ராகுவுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த பிரபஞ்சம் கூட லிமிட் இல்லை ராகு. குருவும் சனியும் இந்த வட்டத்துக்குள்ள கொடுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஆர்பிட்ல ராகு வட்டமே இல்லாம வேற எங்கேயும் அன்லிமிட்டெட் கொடுப்பார். குரு பகவான் பார்வை இந்த 1, 5, 9ஆம் வீடுகளுக்கு யாருக்கு ஏற்பட்டிருக்கோ, என்னுடைய ஜாதகத்தில் குரு பார்வை 1ஆம் லக்னத்தின் மேல் இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை யாருடைய லக்னத்தின் மேல் விழுகிறதோ அவன் முன்னேறத ஒரு பகையும் தடுக்க முடியாது. குரு பகவான் பார்வை யாருடைய 5ஆம் வீட்டின் மேல் விழுந்திருக்கோ, என் ஜாதகத்தில் இருக்கு, அந்த 5ஆம் வீட்டின் மேல் குரு பகவான் பார்வை விழுந்தால் அவரும் முன்னேறுவார்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல பார்த்ததை நான் சொல்றேன்.
ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என் ஜாதகத்தை ஒப்பிட்டு சொன்னேன். யார் ஒருத்தரும் குரு பலம் இருந்தால்தான் நல்ல எண்ணங்கள் வரும். சனி பலம் இருந்தால் பதவிகள் வரும், மக்கள் தொடர்பு வரும். சனி பலம் இருந்துவிட்டால் மிகப்பெரிய பதவிகளில் அமர முடியும். சசமகா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அனப யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இஸ் எ ஸ்காலர். நல்ல பதவியில சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. ஒரு அரசாங்க திட்டத்தை அவர் யார்கிட்ட போய் கேட்கிறாரு? அவராவா போடுறாரு? படிச்சுட்டு பக்கத்துல டைய போட்டிருக்கிற குரு கிட்ட தான் கேட்கிறார். அரசன் மண்டியிடுகின்ற இடம் எது? கல்வி. கல்வியாளன் மண்டியிடுகின்ற இடம் அரசன். இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்பினேஷன். ஆக குரு சனியை விட ராகு வந்துட்டார்னா கிங் மேக்கர்ஸ். ராகு கேன் நெவர் பி எ கிங். அதை சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் வந்து அரசியல் வந்தாரு, உட்கார முடியாது. ராகு கேன் நெவர் பி எ கிங். எழுதி வச்சுக்கோங்க. ராகு கேன் ஒன்லி பி எ கிங் மேக்கர். கிங்கா இருந்தா வெளியில போனீங்கன்னா வாட்ஸ்அப்ல பிடிச்சி வெளியில போட்டுருவான், இப்படி பண்றாரு மந்திரின்னு. கிங் மேக்கரை வாட்ஸ்அப்ல பிடிக்க முடியாது. நீங்க என்ன வேணாலும் சரி, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிற பலம் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்தை ஆட்டி வைக்கக்கூடிய கம்பெனி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பப்ளிக் சீக்ரெட். அது வெறும் 4ல இருந்து 5 கம்பெனி நினைத்தால் என்ன வேணா செய்ய முடியும். 144 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி பாரத பிரதமர். அவருடைய பேரவே காலி பண்ணிடுவாங்க. எப்படின்னா, நான் நடத்துறேன் ஒரு நிறுவனம், என் நம்ம ஏபிசி நிறுவனம்னு வச்சுக்கோங்க. நான் அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வந்து டாக்ஸ் கட்டுறேன். எலெக்ஷனுக்கு 50,000 கோடி கல்மா தரேன், எல்லாம் பண்றேன். நான் எனக்கு எதிரான சட்ட அரசாங்கம் போடுறதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். இதை மக்கள் உணர வேண்டும். எனக்கு எதிரான டாக்ஸ் வரி கொள்கை, எனக்கு எதிரான இதெல்லாம் அரசாங்கம் போடுறதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். வெறும் அரை மணி நேரத்துல அவர் யார் பிரதமராக இருந்தாலும் அவர் பேர் டேமேஜ் பண்ணப்பட்டு 300 எம்பியை தூக்கிடுவாங்க. இதுதான் அரசியல். வேற என்ன? எல்லாம் நல்லா வந்துருங்க, நாடெல்லாம் நல்லா இருங்க, நான் வியாபாரி பரவாயில்ல, எனக்கு 5 பைசா லாபம் கிடைச்சா போறோம்னு இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உன் உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் உரியும் வரை, உரிந்த பிறகும் நான் வியாபாரம் செய்ய. நீங்க சுத்தி பார்க்கறதா என்னது? விளம்பர உலகம். அதுதான் இருக்கீங்க. ஆக குரு சனி தரக்கூடிய யோகத்தை விட ராகு தரக்கூடிய யோகமானது ஹைலி பவர்ஃபுல். கூரையை பிடித்து கோபுரம் ஏறக்கூடிய ஜாதகங்கள் 1 கோடி இருக்கு. ஆனா அது கூட ஜாதகம் நல்லா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க? சோஃபால போர்வையை போட்டுட்டு படுத்திருக்கேன் சார், ஜாதகம் வேலை செய்ய. உழைக்கணும் சார், உழைக்கணும், வேலை செய்யணும். வேலை செய்யாம எதுவுமே நடக்காது. கிரகங்கள்லாம் வேலை செய்யாதவங்க திரும்பி கூட பார்க்காது. அப்புறம் எதுக்கு கிரகங்கள்லாம்? நீ வேலையும் செய்யணும், கிரகம் அப்ப உனக்கு உதவியும் செய்யும். ரெண்டும் சேர்ந்தா மேல வரும். அதே மாதிரி அந்த 1, 5, 9 சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன கனெக்டிங்? 1, 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், 1 நீ பிறவி எடுத்த உயிர் ஸ்தானம், 9 பாக்கியம். இது 3 தான். நீ யாரு, எதுக்கு பிறந்த, என்ன பண்ண போற, உனக்கு என்ன பாக்கியம், எல்லாத்தையும் சொல்லிடும். இதுக்கும் இந்த ராஜயோகத்துக்கு சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. உன்னோட உயிர் ஸ்தானம் தான் மெயின். உயிர் ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? லக்னாதிபதி. அவரு நல்லா இல்லைன்னா 50,000 யோகம் இருந்தோம் அப்படியே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுடலாம். இங்க உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன். இதற்கு ஒரு செலவு இருக்குல்ல, ஒரு லைட்டிங், எலக்ட்ரிக்கல், இது ஏசி, இதெல்லாம் செலவு இருக்கு. பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இருந்தா தான் உங்க செலவு பண்ண முடியும். அதுதான் பூர்வ புண்ணியம். நீ கொண்டு வந்த கேரிட் ஃபார்வர்ட் பேலன்ஸ். சரி, இதெல்லாம் போடுறோம். நேற்றுக்கும் ஷூட்டிங் வைக்க நம்ம ட்ரை பண்ணோம், கரண்ட் இல்லை. கை கெட்டினது வாய் கெட்டல, பாக்கியம். இது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப 1 நம்ம 2 பேரும் இங்க உட்காரணும், கை கால் நல்லா ஆரோக்கியமா, அது 1. 5 பூர்வ புண்ணியம், பேங்க்ல காசு வேணும் பில்லு கட்டுறதுக்கு. இதெல்லாம் இருந்தாலும் 9 பாக்கியம், கரண்ட் வேணும்.
இதுவே ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இது இருந்தால்தான் வாழ்க்கையில இது இந்த படைப்பு என்பது ஏற்படும். இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு நண்பர் கூட எனக்கு சொன்னாரு, அதாவது இன்றைக்கு நீங்களும் சரி நானும் சரி இந்த படைப்பை விட்டு செல்கிறோம், நாளைக்கு நான் மரணிக்கலாம். 100 வருடங்கள் கழித்தும் யாரோ ஒரு நபர் இந்த காணொலியை கண்டு பயன்பெறுவார். நம்ம சொந்தக்காரன் நம்மளை மறந்துடுவான், நம்ம பெற்றதுக்கு நம்மளை மறந்துடலாம், ஆனால் இறைவன் நம்மை மறக்கவில்லை. 500 ஆண்டுகள் கழித்தும் இந்த காணொளி யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில பூமியில இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுவார். இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்? ஆக வாழ்க்கை வாழ்வதற்கே கூரையை பிரித்துக் கொண்டு கோபுரத்தை எட்டக்கூடிய ஜாதகங்கள் பல இருக்கின்றன. அதில் முதல் அடிப்படை உங்கள் நம்பிக்கை. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எத்தாம் பெரிய உசரத்துக்கும் உங்களை உயர்த்தும்னா அது நீங்க தான் முதல் காரணமா இருக்க முடியும். நீங்க பயந்தீங்கன்னா, உங்க மேல சந்தேகப்பட்டீங்கன்னா, இந்த உலகமே சேர்ந்து வந்தாலும் உங்களால முன்னேற முடியாது. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கணக்கு சந்திக்கலாம். வணக்கம்.